பக்கத்தில் பெரிய ஊர் இது ஊத்துக்குழி தானே? ஊத்துக்குழி திருப்பூர் மாவட்டமா? திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி தாலுக்கா வடுகப்பாளையம். இதில் பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. இந்த இடத்துல அவுட் கிராப் இருக்குது. கரெக்டாக வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. நான் திருப்பூர் மாவட்டத்தினுடைய பிற பகுதியில் ஃபுல்லாக ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான் பார்த்துருக்கேன் பாறை அமைப்பு. இங்கே மட்டும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. இதுக்கு நேராக தெற்க குவாரி இருக்குது, அப்படி தானே? குவாரின்னா அதே சாரம் ஏறக்குறைய. இதுவும் ட்ரை போர் தான். இதில் கல் போட்டு பார்த்தீங்களா? இதுவும் அதே ஒரு 4 செகண்டில் வாட்டர் ரீச் ஆகிடுது. ஆனால் சவுண்டு அங்கே கேட்ட சவுண்டு கேட்க ஆச்சரியமாக இருக்குது. அந்த ட்ரை போரில் 1000 அடி போட்டிருக்காங்க. ஒரு கல்லை தூக்கி போட்டால் சில செகண்டில் தண்ணி வாட்டர் லெவல் டச் ஆகிடுது. வாட்டர் லெவல் டச் ஆன பிறகும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஏறக்குறைய 1 நிமிஷத்துக்கு மேலே அந்த சவுண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக வாட்டர் லெவலில் கல் டச் ஆன பிறகு சவுண்டு வராது. ஆனால் இப்போ அந்த போர்வெல்லுடைய சைடு வாலில் டச் பண்ணி கீழே போகிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அதை இப்போ கேட்கலாம். மெதுவாக நான் சொன்ன பிறகு போடுங்க. அப்படி தூக்கி போடாதீங்க. அப்படி ஜஸ்ட்டு ரிலீஸ் தான் காட்டேன். சொன்ன பிறகு ரிலீஸ். இப்போ வாட்டர் லெவல் டச் ஆகிட்டு. மைன்யூட்டாக அந்த சைடு வாலில் டச் பண்ணி அது உருண்டு போகக்கூடிய சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. தண்ணியினுடைய டெஸ்ட் பண்ணாங்களா? அடர்த்தி எவ்வளோ என்னன்னு டிடிஎஸ் செக் பண்ணல. இதில் உள்ள தண்ணி கிரவுண்ட் வாட்டர் டேஸ்ட் எப்படி இருக்குது சார்? லைட்டாக இந்த குவாரி இருக்கனால லைட்டாக உப்பு இருக்குது. லைட்டாக உப்பாக இருக்கா? அதிகமாக உப்பாக இருக்கா? கொஞ்சம் நல்லாவே உப்பாக இருக்குது. அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்னும் கேட்க கல் சவுண்டு தானா? அந்த தண்ணி டிஸ்டர்பன்ஸ் ஆகி அப்படியே உள்ளே மோதிக்கிட்டு இருக்கு. சைடில் அப்படியே மோதிர சவுண்டா? தண்ணியில் விழுந்துச்சு சார். அதான் வாட்டர் லெவலில் டச் ஆன பிறகு அப்படியே முங்கிரும். சவுண்டு கேட்காது. கேட்டுட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி தாலுகா. ஊர் பேர் என்ன பேர் சொன்னீங்க? சார் இது செட்டிப்பாளையம். செட்டிப்பாளையமா? செட்டிப்பாளையம் பகுதி. இதில் முதல் ஸ்கேன். இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. அதனால் இது கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க 1000 அடி, 40 அடி கேசிங் பைப்பு. வாட்டர் லெவலு ஒரு 5 செகண்டு 4 செகண்டு உள்ள கேக்கு. ஒரு 80 அடிக்கு கீழே நீர்மட்டம் இருக்குது. அளந்து டேப் வச்சு அளந்து பார்த்தீங்களா நீர்மட்டம் எத்தனை அடி இருக்குதுன்னு? 140 அடி கீழே நீர்மட்டம். கல்லை போட்டால் வாட்டர் லெவல் டச் ஆகுது. குபுக்குன்னு சவுண்டு கேட்கு. அதுக்கு பிறகும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இது எனக்கு புதுமையான அனுபவமாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ போர்களில் கல்லை போட்டு பார்த்துருக்கு. வாட்டர் லெவல் டச் ஆனதுக்கு பிறகு சவுண்டு கேட்கவே செய்யாது. இங்கே கேட்டுகிட்டே இருக்குது வாட்டர் லெவல் டச் ஆன பிறகும். சரி, இங்கே முதல் ஸ்கேனு 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது அங்கே முதல் ஸ்கேன் முடிஞ்சுது. இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் பார்த்த இடத்துலேருந்து ஒரு 60 அடிக்கு மேலே தூரமாக வந்து தெற்கு. இது 2வது ஸ்கேன் நடக்குது. 40 மீட்டருக்கான ரிப்போர்ட்டு கிடைக்கும். 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேனில் 50-55 அடி சிதைவு பாறை வெதர் ராக். அதில் உள்ள நீர்மட்டம் தான். அது கீழே ஃபுல்லாக முறிவு எதுவுமே இல்லாத கடினப்பாறை. 400 மீட்டர் ஆழம் வரைக்கும், அதாவது 1200 அடி ஆழம் வரைக்கும் ஒரே மாதிரி பாறை.
இங்கே உள்ள பாறை சார்னகட்டுங்கிற புளி மெட்டல் ராக். அங்கே 2வது ஸ்கேனில் வச்ச அடையாளம் 28 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 400 அடியிலேருந்து 550 600 அடிக்குள்ளே ஒரு பாறை முறிவு காணப்படுது. மேலே இந்த இடத்துல மேல் ஊத்து இல்லை. இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 400 மீட்டர் ஆழத்துக்கு. இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அதில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்ல ஏற்கனவே. இது 4வது ஸ்கேன். 3வது ஸ்கேனில் 800 அடியில் போல் ஒரு பாறை பிரேக், ரொம்ப சுமாரான பிரேக், ஒரு புகை மட்டும் அடங்கும், அவ்வளோதான். ஆனால் மேலேருந்து கீழே ஆரம்பிக்கிற பாறை அவ்வளோ தூசியாக ஆயிரும். மேலேருந்தே கடின பாறை 800 அடிக்கிட்ட அந்த மட்டம் முறியுது. ரொம்ப ரொம்ப சுமாரான மட்டம். இப்போ போர்வெல் போட்ட இடத்துக்கு வந்தாச்சு ஃபைனலாக. இது 5வது ஸ்கேன். இவங்க 1000 அடி போட்டிருக்கோ? 1120 அடி ஆழம் போர்வெல் போட்டிருக்கு. இப்போ 500 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த போர்வெல்லில் தான் கல் போட்டால் வாட்டர் லெவலில் டச் ஆன பிறகும் கீழே அது கல் 1120 அடி வரைக்கும் போகிற வரைக்கும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. பொதுவாக தண்ணிக்குள்ளே போன கல் சவுண்டு வெளியே கேட்கவே செய்யாது. இந்த போரில் கேட்கு. என்னுடைய அனுபவத்தில் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் சவுண்டு கேட்குறது. இது 6வது ஸ்கேன். 5வது ஸ்கேனில் இதில் ஒரு பாயிண்ட் அமையுது. அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக டைரக்ஷன் மாற்றி ஷார்ட் லென்த்தில் இந்த ஸ்கேன் நடக்கு. இப்போ அந்த பாயிண்ட்டு அது ஒரிஜினல் சரியான ரிப்போர்ட்டு தானா அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிரும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. மேல் ஊத்து மட்டும் இருக்குது. அதில் 2 பாயிண்ட் அடையாளம். இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஆழத்தில் பிரேக் இருக்குது. இதுலேயும் ஒரு பாயிண்ட்டு சுமாரான பாயிண்ட் அடையாளம். இது மேலூத்து பாயிண்ட்டு 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம். இது 5வது ஸ்கேன் போர்வெல் சரம். இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம். இது 6வது ஸ்கேன், அதை கிராஸ் பண்ணி பார்த்தது. அதாவது மேல் ஊத்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஆழத்துலேயும் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. 5வது ஸ்கேன் போர்வெல்லை இணைச்சி பார்த்ததுனால அது செயற்கையான ஒரு வாட்டர் பாடினால அது நிறைய தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வருதோ என்னங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்குது.